திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல். தற்போதைய அண்மை செய்தி. மோந்தா புயலின் நகரும் வேகம் தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 18 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்து வருவதான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய மோந்தா புயலின் நகரும் வேகம் அதிகரித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. மோந்தா புயல் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி நகர்ந்து வருவதான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் இது குறித்த விவரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான செய்தியை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை மாலை அல்லது இரவுக்குள் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடக்கும் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புயலின் நகரும் வேகம் அதிகரித்திருக்கிறது. 18 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி நகர்ந்து வருவதான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். வானிலை ஆய்வு மையம் இது குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், விரிவான விவரங்கள். வணக்கம் சாம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று நள்ளிரவு உருவான மோந்தா புயலானது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை வெளியான அறிக்கையில 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்ததாக குறிப்பிட்ட நிலையில தற்பொழுது அந்த புயலுடைய நகரும் வேகம் என்பது சற்றே அதிகரித்திருக்கிறது. காலை 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில தற்பொழுது 18 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் என்பது நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை காலை 8:30 மணி அளவுல வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியில மையம் கொண்டு அதற்கு பிறகாக காற்று தீவிர புயலாக வலுப்பெறும் என கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த புயலானது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கிலிருந்து 520 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது இந்த புயல் என்பது அந்த மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நாளை காலை இந்த புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை மாலை அல்லது இரவு நேரங்களில் ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடையே கரையை கடக்கும் பொழுது தீவிர புயலாக கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புயல் காரணமாக மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த புயல் என்பது தன்னுடைய தீவிர தன்மையை தொடர்ந்ததற்கு முன்னர் கட்டமாக இருக்கக்கூடிய நிலையில அந்த புயலுடைய நகரும் வேகம் என்பது காலையிலிருந்து இப்போ ஒப்பிடும் பொழுது சற்றே அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது 18 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது இந்த புயல் சின்னம் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய நேரங்களில் தமிழகத்திற்கு பெரிதான மழைக்கான பாதிப்பு இல்லை என கூறப்பட்டாலும் வடகடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள் அதேபோல புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலுமே நேரம் மிக கனமழைக்கான மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்பொழுதையே இந்த மோந்தா புயலுடைய வேகம் என்பது சற்றே அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து இன்று நாள் முழுவதும் இன்று நாளை என 2 நாட்களுக்கு சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த மோந்தா புயலுடைய நகரும் வேகம் என்பது சற்றே அதிகரித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல்.